வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் பிரியா. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாக்மியோட ஃப்ரூட்டி ஃபேஸ் சீட் மாஸ்க்கை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ அவங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டி சீட் மாஸ்க், அதாவது லாக்மியோட பிளஸ் அண்ட் க்ளோ பியூட்டி சீட் மாஸ்க். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் பேக்கேஜிங்கில் வருது. பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்மிட்டனில் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக வந்துட்டு கிடச்சிது. அதாவது 0 ட்ரையல் பாயிண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு இது கிடச்சிது. இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த 0 ட்ரையல் பாயிண்ட்ஸில் இந்த மாஸ்க் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்குறேன்னா பார்க்கலாம். நான் வந்து இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்மிட்டன் ஹால் வீடியோவில் கூட இதை நான் காமிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த லாக்மி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 வேரியண்ட் ஆஃப் த சீட் மாஸ்க் வந்துட்டு நம்மளுக்கு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம ஸ்கின்னுக்கு. தேர்டு பார்த்திங்கன்னா கிவி அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து லெமன் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா பொமேக்ராடன். இதை 5 தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லாக்மி வந்துட்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோடது மட்டும் நான் லிங்க் வந்து கீழே பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இனி சொல்கிறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சா ஆகலையா அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ட்டை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கின்னை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு இந்த சீட் மாஸ்க்கோ வேறு எந்த ஸ்கின் கேரும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ஏற்கனவே அழுக்கெலாம் வந்துட்டு நிறைய டர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுனால தான் அந்த டர்ட்ஸ் அண்ட் இந்த போஸ்க்குள்ளே இருக்க அந்த டர்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து பண்ணுற ஸ்கின் கேர் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே எஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கிளென்ஸை பண்ணிக்குவோம். நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஒரு கிளென்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா கிளென்சர் வச்சு நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சீட் மாஸ்க் வந்துட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த எசன்ஸ்லாம் வந்துட்டு அந்த சீட் மாஸ்க்கை வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணி விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சீட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு தூங்கிடாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருந்துச்சு அதுனா அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு போயிடும், ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு அந்த எசன்ஸ் வந்துட்டு அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிரும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு நைட் டைமில் தான் வந்து இதை யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். இது வந்து நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ளம்பியாக ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் நல்லா க்ளோவாக நேச்சுரல் க்ளோ ஃபினிஷில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்மே ஃப்ரூட்டி சீட் மாஸ்க்கு பற்றினா ஒரு நல்ல ரிவ்யூன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு முதல்ல நான் சொன்ன மாதிரி தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டிலே ஆகி தான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அது எனக்கே தெரியுது. நான் வந்து சம் ஒர்க் பிஸியில் இருந்ததுனால நல்லா கரெக்ட் டைமிங்க்கு வந்துட்டு நல்லா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஆனால் இதே மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நடக்காது. நெக்ஸ்ட் வர வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ
இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.